என்ன வினோத்து பட்ஜெட் பற்றி பேசலான்னு கூப்பிட்டு யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பட்ஜெட்டில் பாரு நல்ல விஷயம் ரொம்ப தேடுற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, சொல்ல அந்த நல்ல விஷயத்துலேருந்து. அதாவது இம்போர்ட் டியூட்டி கோல்டுக்கும் சில்வருக்கும் இதுக்கு முன்னாடி 15% இருந்துச்சு, இப்போ 6% குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம தேவாக்கெல்லாம் வேலை இல்லையா? யார் தேவா? அட தேவா தெரியாதா? ஏன்பா இதுக்கு முன்னாடி டாக்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. அயன் படத்தில் சூர்யா வர்ற மாதிரி குருவிகளை வச்சு தங்கம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓ அவங்கள சொல்கிறியா? ஆமாம், அவங்களுக்குலாம் இனிமேல் வேலை இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, அப்புறம் அவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளுக்கும் இனிமேல் வேலை கிடையாது. நீ யாரையோ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தெரியுதே. சமீபத்தில் கூட ஒரு மாசமா சென்னை ஏர்போர்ட்டில் தங்க கடத்தல் விவகாரம், அதில் யாரோ பாஜக பிரமுகர் பேர் அடிபடுதான். சரி சத்தம் போட்டு காப்பாற்றி இருக்கிறாங்க மக்களை. சொன்ன யாரை நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். அப்புறம் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதை வந்து 15%லேருந்து 20% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினையும் 10%லேருந்து 12% ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயங்க. என்னன்னு சொல்கிறது, மக்களே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து மாறி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வர்றாங்க. வந்த உடனே வாடா பம்பர் கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இப்படி ஒரு டாக்ஸை போட்டு விட்ருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, பட்ஜெட் ரிஸ்க்கும் போல. இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துட்டாங்கப்பா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அப்புறம் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கப்பா. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா அதாவது இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்றது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சில பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க, அதில் வந்து ஏற்றிருக்காங்க. இல்லை பரவாயில்ல, அது எப்படி சூதாட்டம் தான், அந்த காசு வீட்டுக்கு வராது, நாட்டுக்கு போனால் தப்பில்லை. அப்புறம் 26,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கப்பா. யாருக்கு? ஆந்திராவுக்கு. பீகாருக்கு தான் 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, தெரியுமா? தெரியும். என்ன காரணம் தெரியுமில்ல? தெரியும். விட்டுட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள்லாம் கோச் கூடாதுன்னு காசு கொடுத்துருக்காரு. பட் ஆந்திராக்கு அந்த 26,000 கோடி தேவை தான், ஏன்னா தலைநகரே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு ராக்குடு. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, என்ன? நாளைக்கெல்லாம் பார்லிமெண்ட்ல 2 வருஷம் டிஸ்கஷன் நடக்கும். ஆமாம். அப்போ இந்த திட்டத்தின் கீழ் இத்தனை கோடி பயனாளர்கள்னு இந்த அம்மா ஒரு நம்பர் சொல்லும். ஆமாம். 4 நாள் கழிச்சு நம்ம மோடி ஐயா பேசும்போது அவர் ஒரு நம்பர் சொல்லுவார். Implementation of PM Awas Yojana Gramin continued and we are close to achieving the target of 3 crore houses. हमने गरीबों के लिए 4 करोड़ घर बनाए. ஆனா எனக்கு ஒண்ணே தான் புரியல. என்னது? 4 நாள்ல 1 கோடி பேருக்கு வீடு கட்ட முடியுமா? சங்கர் படத்தில் கூட அப்படி கட்ட முடியாதுடா. ஆனா சங்கர் தலைவரால் கட்ட முடியும். அதாவது இப்போ நீ சங்கர் படம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? அதாவது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே காசு இல்லைன்னு சொன்னதும் இன்னைக்கு டேக்ஸை ஏற்றிருக்கிறதும் ரெண்டும் ஒரே ஆளா? எப்படி குழப்பமா இருக்கே. ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. நம்ம கூட இப்போ ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு. 2024 பட்ஜெட்டை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சொல்லுங்கண்ணா. ஆனால் பட்ஜெட் வந்து ஆக்கப்பூர்வமான அட்டகாசமான தேசிய பாதுகாப்பு நிறைஞ்ச அற்புதமான பட்ஜெட்டுங்கண்ணா. அப்படிங்களா? இதை நம்ம வந்து முழு மனதோட வரவேற்கணுங்கண்ணா. பட்ஜெட்டில் என்ன நீங்கள் சிறப்பாக பார்க்குறீங்க? ஆனால் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் மகளிருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அந்த 2 இனத்தை முன்னேற்ற வகையில் பயங்கரமான பட்ஜெட் பண்ணியிருக்காங்கண்ணா. பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் 2 முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கு மகளிருக்கா? போலிங்கா ஃபீல்டிங்கா? ஆனால் இந்த முக்கியமான 100 நகரங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சென்னை வரவே இல்லைங்களேண்ணா. அண்ணா அதாவது வந்துங்கண்ணா இது வந்து ஒரு பாரத பட்ஜெட்டுங்கண்ணா. நம்ம வந்து ஒரு நாடாக தான் பார்க்கணுங்கண்ணா. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் நகரங்கள் இருக்குண்ணா. சார் மொத்தமே 6 லட்சத்தி சில நகரங்கள் தான் சார் இருக்குது. அண்ணா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும் அவ்வளோதான்ண்ணா. நீங்கள் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்கள் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, அப்போவும் பீகார்லேயும் ஆந்திராலையும் இதே பிரச்சனைலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் நிதி ஒதுக்காமல் இப்போ ஒதுக்கியிருக்கீங்கன்னா என்ன காரணம் சார்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நம்ம 2024 பட்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ப. சிதம்பரம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு.
அது என்னென்னு மக்களுக்கு நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ரத்தின சுருக்கமாக சொல்லியிருந்தாரு, இந்த கவர்மெண்ட் வந்து விலைவாசி உயர்வையும் பணவீக்கத்தையும் வந்து ஃபேக்டரின் பண்ணாமல், அதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணாமே பட்ஜெட் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது வந்து கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஒரிசானோ பீகார்னோ ஆந்திரானோ நீங்கள் எங்கேயுமே உங்கள் பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்கள் வந்து இந்த தடவை வந்து பீகார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை மட்டும் 5 தடவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆந்திரா அப்புறம் ஒரிசாக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக கவனித்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். இப்போ நமக்கு எப்படி சிரிப்பு வருதோ அப்படி தான் நிர்மலா சீதாராமனுக்கும் சிரிப்பு வந்துட்டு இருந்தது. இல்லை, அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு அந்த ரியாக்ஷன் தான் வந்து ப்ரைஸ்லெஸ். அப்படியே தெரியும், ஆமாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரியே சைலண்ட்டாக வந்து மேடம் சிரித்தாங்க. என்ன சொல்கிறது? And how did this government treat Andhra Pradesh and Bihar and Odisha before April? அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து ஒரு எம்பி கூட வந்து பதிவு பண்ணியிருந்தார், இண்டெக்ஸேஷன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்னு. இது யாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. ஏன்னா இது வந்து சாமானியர்களின் அடிமடியிலேயே கை வைக்கிற பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான டேக்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்செக்ஸை வந்து ஒரு குறியீடாக எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19,000 பாயிண்டில் இருந்தது. இன்றைக்கி சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 80,000 பாயிண்டில் இருக்குது. அப்போது அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளின் வளர்ச்சி அப்படிங்கிறது 4 மடங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சாமானிய மக்களுடைய பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்கா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பணவீக்கம் அந்த அளவுக்கு இருக்குது, டாக்ஸ் ரேட் அந்த அளவுக்கு இருக்குது, விலைவாசிங்கிறது கட்டுக்குள்ளே இல்லை. இந்த மாதிரியான ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது. கவர்மெண்ட் எந்த ஒரு முகாந்திரத்தில் கார்ப்பரேட்டுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணாங்க. பட் அவங்க வந்து ரொம்பவுமே ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயுமே கார்ப்பரேட்டுக்கான ஒரு டாக்ஸ் ரிலீஃப் சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கலந்து கன்சிடர் பண்ணுங்கள். மக்களாகி நாங்கள் ரொம்ப பாவம்.